தக்கத்தம் வாகிதா, இந்த பூமியையும் மலைகளையும் அப்படியே தூக்கி சுமந்து அதை ஒரு தூள் தூளாக பொடிப்பொடியாக ஆக்கப்படும். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் பூமியை பத்தி உள்ள நிலைமை, பூமிக்கு நரகம் கொண்டு வருங்கிறத பத்தி உள்ள செய்திகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி மலைகளை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது இன்னும் பாருங்க, மலைகளை பத்தி சொல்லும் பொழுது ஜிபால், இந்த மலைகள்லாம் அப்படி பயங்கரமா ஆணி வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது, அதையெல்லாம் அப்படி பறக்க செய்து விடுவோம். சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது சூறாவுல 47வது வசனம், சூரத்து தாஹாவுல 20வது சூறாவுல 108வது வசனத்துல சொல்றான், யஸ்அலுனக அனில் ஜிபால், மலைகளை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள், மலைகளை பற்றி கேட்கிறார்கள், மலையை பற்றி சொல்லுண்டு. ஃபகுல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யன்சிபுஹா ரப்பி நஸ்பா, என் இறைவன் அதை பொடிப்படியாக ஆக்குவான். அப்ப இந்த பூமி மாற்றப்படும் அந்த பூமிக்கு மழை தேவைப்படாது. இந்த ஈர்ப்பு சக்தி அது வேற வேற கோள்கள்லாம் இருந்துகிட்டு இழுக்கிற காரணத்தினாலதான் அதுக்கெல்லாம் மலையை போட்டு ஆணி வச்சு இருக்க வேண்டி இருக்குது. எல்லாத்தையும் நல்லா அழிச்சு போடுவாங்க, இது வேற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ண போறான். அதனால மலைகள் அப்ப தேவைப்படாது. அப்ப யன்சிபுஹா ரப்பி நஸ்பா, என்னுடைய இறைவன் அதை பொடிப்பொடியாக தூள் தூளாக ஆக்குவான். ஃபயதருஹா காஅன் சப்சஃபா, அது எந்த புற்பூண்டும் இல்லாத ஒரு வெட்ட வெளிப்பிரதேசமாக ஆக்குவான். மழை இருந்த இடமெல்லாம் சமதரையாகத்தான் இருக்கும், மழை இருக்கிற இடமெல்லாம் சமதரையா இருக்கும். லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா, அதுல பள்ளத்தையும் பார்க்க மாட்டாய் மேட்டையும் பார்க்க மாட்டாய். அல்லாஹ் சொல்றான். அதாவது பள்ளி, இந்த பூமி உருண்டைங்கிறான உண்மையில உருண்டை கிடையாது. பூமி உருண்டையா இவ்வளவு இமயமலை அப்புறம் இப்படி இறங்கித உருண்டையா, அதுக்கு பேரு சரியான உருண்டையா வலுவலுமான அப்படி இல்லை. இந்த உருண்டை, இந்த உருண்டையில என்ன இருக்கு, இப்படி ஏத்தம் இறக்கம்லாம் இருக்குது. இதனுடைய பிரம்மாண்டத்தினால தெரிய மாட்டேங்குது. இந்த பூமியுடைய பிரம்மாண்ட சைஸ்ல அந்த மலை அப்படி சின்னதா இருக்குது. அதனால அவனுக்கு மேல இருந்து பறவை எடுக்கும் போது உருண்டையா தெரியுது, உருண்டையா தெரியுது. உண்மையில உருண்டை இல்ல. எவ்வளவு பள்ளங்கள் எவ்வளவு மேடுகள் இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் அப்ப என்ன செய்வானா, கரெக்டா அந்த உருண்டை மிஷின்ல கூட செய்வோம், உருண்டை கோழி உருண்டை செய்வோமே, அதுல ஏதாவது மேடு பள்ளம் இருக்குமா, பளிங்கு உருண்டை, அந்த மாதிரி ஆக்கி போடுவான். அல்ல மேடு இருக்காது, எந்த ஒரு பெரிய நுண்ணோக்காடி வச்சு பார்த்தாலும் பள்ளம் தெரியாது, நம்ம மட்டும் தெரியும். அந்த மாதிரி லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா, அதுல மேட்டையும் பார்க்க மாட்டாய் பள்ளத்தையும் பார்க்க மாட்டாய். யௌமஇதின் யத்தபிஊன தாஇய, அன்றைய தினத்திலே அந்த அழைப்பாளரை அனைவரும் பின்தொடர்ந்து வருவார்கள். அழைப்பாளர் கூட்டிட்டு வராரு, அல்லாஹ் வந்துட்டான் முடியா எல்லாம் கிளம்பு, இந்த வரட்டி அடிச்சுட்டு வருவார் ஒருத்தர், அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கான். இதெல்லாம் ஹஸாத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மான், எல்லா ஓசைகளும் ரஹ்மானுக்காக அடங்கிவிடும். எந்திரிச்ச உடனே சைலன்ஸ் பார், அவ்வளவுதான், எல்லாம் அடங்கி ரஹ்மானுக்காக வேண்டி. ரஹ்மான் வரப்போகிறான், விசாரிக்க போகிறான். உடனே ஹஸாத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மான், ரஹ்மானுக்காக ஓசைகள் எல்லாம் ஒடுக்கிவிடும் என்று சொல்வதில் இருந்து எல்லாம் இங்கதான் நடக்குன்னு விளங்குது, உங்களுக்கு விளங்குது. அதே மாதிரி இந்த இது 105ல இருந்து 108 வரைக்கும் இருக்குது. இது மாதிரி இந்த மலைகள் என்ன கதியாகும், இதே கருத்தை நீங்க உங்களுக்கு கூட அல்காரி உங்களுக்கு மனப்பாடமான சூறாவுல கூட எல்லாம் சொல்றான். தக்குல் ஜிபாலு கல் யஹனில் மன்ஃபூஸ், பரப்பப்பட்ட பஞ்சியை போல கனமற்றதாக ஆகிவிடும் மலை. மலைகள் எப்படி ஆயிரும்னா பஞ்சு மாதிரி ஆயிரும், அதுல ஒரு வெயிட்டே இல்லாம போயிடும், அப்பதானே பரப்ப முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறான். இந்த மலை என்ன கதியாகும் என்பதை அறிந்து கொள்ள நீங்க நினைச்சீங்கன்னா 52:10, 56:5, 70:9, 73:14, 77:10, 78:20, 81:3, 103:5 ஆகிய வசனங்கள்ல இந்த மலைகள் என்ன கதியாகும், மலைகளை இருக்காது, சமதரை ஆயிரும் என்பதை திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள்லாம் என்ன ஆகும், நட்சத்திரங்கள்னா எது, எல்லா நட்சத்திரங்கள் தான். நீங்க நட்சத்திரங்கிறது விளங்குறது வேற, நீங்க சின்ன சின்ன உள்ள நட்சத்திரம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சூரியனும் நட்சத்திரம் தான். வணங்குதா, இதெல்லாம் ஒளி வீசுகிறதோ அது எல்லாமே என்னது, நட்சத்திரங்கள் தான். நட்சத்திரங்கள்லாம் என்ன ஆகும்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், ஒய்தல் கவாகிபுன் கஸரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும், ஒண்ணுமே இருக்காது, இதுதான் இருக்கும். எல்லாத்தையும் விட இது சிறந்தது. இது ரொம்ப சின்னதா இருந்தாலும், சூரியனை விட 11 மடங்கு சின்ன சைஸா இருந்தாலும், எல்லா கேலக்சியோட ஒப்பிடும் பொழுது ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு பூமி சின்னதா இருந்தாலும், நம்மளை படைக்கிறதுக்கு எந்த பூமி அல்லாஹ் தகுதியானதை தேர்ந்தெடுத்தானோ நம்மளுக்கு பரிசு தர்றதுக்கும் இதைத்தான் தேர்ந்தெடுக்க போறான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி அதெல்லாம் போயிரும் சொல்லி காட்டுறான். இது போக இந்த மொத்தமாவே அந்த ஒரு சூறா அப்படி படிச்சு பாத்தீங்கன்னா அந்த உலகம் அழிகிறது பற்றி சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ், ரொம்ப அற்புதமான இலக்கிய நடையில சூரத்து தக்வீர் சூரா, இத ஷம்சு குவ்விரத் அடிக்கடி படிக்கலாம். அந்த ஒரு சூறா அப்படி இதயத்தை அப்படி பிழிகிற மாதிரி இருக்கும். அந்த காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி
எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான். ஒரு இடத்திலேயே எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான். அதான் எப்படி சொல்றான்? இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் பொழுது, ஒய்தன் நுஜூமுன் கதரத், ஏனைய நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழும் பொழுது, ஒய்தல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் எல்லாம் அப்படி பறத்து விடப்படும் பொழுது, ஒய்தல் இஷாரு உத்திலத், சூழ் கொண்ட ஒட்டகங்கள், கற்பம் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் எல்லாம் கவனிப்பாரற்று விடப்படும் பொழுது, அந்த அதிர்ச்சியில அந்த ஒட்டகத்தை கூட கவனிக்க மாட்டாங்களாம். அது சொல்லி காட்டுறான். அதாவது ஒட்டகத்தை பொதுவா அரபியர்கள் நல்லா கவனிப்பாங்க. சூழ் கொண்ட ஒட்டகம் வைங்க, குட்டி போடக்கூடிய நிலையில் இருக்கிறது, அதை இன்னும் கவனிப்பாங்க. இந்த மாதிரி இந்த அதிர்ச்சியில் அதெல்லாம் விட்டுட்டு போயிருவாங்களாம், கவனிப்பாரற்று கிடக்கப்படுமா. ஒய்தல் இஷாரு உத்திலத், சூழ் கொண்ட ஒட்டகங்கள் எல்லாம், அவங்களுக்கு ஒட்டகம் தான் பெரிய செல்வம், அதுக்காக சொல்லி காட்டுறான். அது கவனிப்பாரற்று விடப்படும் பொழுது, ஒய்தல் உஹூசு ஹுஷிரத், காட்டு விலங்குகள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டப்படும் பொழுது, சத்தத்தை கேட்டோன்னு எல்லாம் ஓடி போயிடும், ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்துரும். ஒய்தல் பிஹாரு சுஜிரத், கடலிலே தீ மூட்டப்படும் பொழுது, கடல்லாம் பத்தி எரியும். என்ன சம தரையாவில் ஆக்குறீங்களா, நம்ம தண்ணி இல்லாம ஆக்கணும்ல, வேற யாரும் ஓட வைக்கணும்ல. இந்த பூமியில கடலெல்லாம் பத்தி எரிஞ்சிடும். அது சமதரையா, மழையும் இருக்காது கடலும் இருக்காது, அது வேற தண்ணி. தஜரீமின் தகத்தில் அன்காருங்க, சொர்க்கத்தை பேசும்போது வரும். அது எப்படிப்பட்ட எந்த மாதிரியான தண்ணீரை எல்லாம் இங்க உருவாக்குவான்னு சொல்லி அது பற்றி எரியும் பொழுது, ஒய்தன் நுஃபூசு சுவிஜத், உயிரினங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது, ஒய்தல் மௌஊதத்து சுயிலத், உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படும் பொழுது, அடுத்தது ஸ்டெப்பா போறான், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான்ல. இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, பல காரியங்களை சொல்றான். அடுத்தடுத்து விசாரணைக்கு ஓடி போயிட்டான். இப்படி எல்லாம் போயிட்டு ஒய்தல் மௌஊதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் விசாரிக்கப்படுவார்கள். விசாரிக்கப்படும் பொழுது, ஐதம்பின் குத்திலத், எந்த காரணத்திற்காக இது கொல்லப்பட்டது என்று விசாரிக்கப்படும் பொழுது, ஒய்த சுகுனுசிலத், ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கப்பட ஏடுகள் விரிக்கப்படும் பொழுது, அப்புறம் விசாரிக்கப்படும். கையில புத்தகம் தருவான், விசாரிச்சு பார்ப்போம். எல்லாம் வேக வேகமா ரொம்ப விரைவா சொல்லிட்டு இருக்கிறான். ஒய்த சுகுனுசிலத், அந்த ஏடுகள் எல்லாம் வந்து விரிக்கப்படும் பொழுது, ஒய்த சமாவு குசிதத், வானம் இடிந்து விழும் பொழுது, ஒய்தல் ஜஹீமு சுஇரத், நரகத்திற்கு மேலும் தீ மூட்டப்படும் பொழுது, கொண்டாந்து வச்சு தீ அதிகமா மூட்ட ஆரம்பிச்சிருவான். ஒய்தல் ஜன்னத்து உசிலிபத், சொர்க்கத்தை அருகே கொண்டு வரப்படும் பொழுது, இப்ப சொர்க்கத்தை கொண்டு வருது இங்க சொல்லிடுறான். அங்க நரகத்தை கொண்டு வருவதை பற்றி சொன்னா, இறைவன் வருவான், நரகம் கொண்டு வரப்படும். இங்க என்ன சொல்றாங்க, ஒய்தல் ஜன்னத்து உசிலிபத், எங்கே இருக்கிற சொர்க்கம் கிட்டே கொண்டு வரப்படும் பொழுது, இங்கதான் கொண்டு வரப்போம். ஒய்தல் ஜன்னத்து உசிலிபத், சொர்க்கம் கிட்ட வரப்படும் பொழுது, நரகத்துக்கு தீய மூட்டும் பொழுது, கையில ஏட்ட வாங்கும் பொழுது, அலிமத்து நப்சும் மா அகலரத், தான் செய்தது என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வான். ரிசல்ட் மார்க் பாத்துக்கிற வாங்குறாங்களா. இதெல்லாம் நடக்கும் பொழுது அலிமத் நப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளும், மா அகலரத், தான் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் என்பது பேப்பரை பார்த்து பாசா பயிலான்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து எச்சரிக்கிற மாதிரி சொல்றான். இரசம்சு குபீரத்துங்கிற 81வது சூறாவுல 1லிருந்து 14 வரைக்கும். அதே மாதிரி வந்து சூரத்துல் இன்ஃபித்தார் 82வது சூறாவுல 5 வரைக்கும் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா இந்த காட்சியத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி காட்டுகிறான் நல்லா. அப்ப என்ன வழங்கணும், இந்த உலகம் அழிக்கப்படுறது எப்படி அமையும்ங்கிற செட்டிங் எப்படி அமையும் கேட்டா, ஒரு சூர் ஊதப்படும், உலகம் அழியும். அந்த அழியும் போது மலைகள்லாம் அழிஞ்சிரும், கடல்கள்லாம் அழிஞ்சுவிடும். இந்த பூமி வேற ஒரு பூமியாக இதனுடைய தன்மை மாற்றப்பட்டு விடும், நேர்வெள்ளம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும். இங்கே சொர்க்கத்துக்கு கொண்டு வரப்படும், இங்கே நரகமும் கொண்டு வரப்படும். இங்கே இறைவன் மலக்குகள் அணிவகுக்க இங்கே வருவான், வந்து ஏடுகள் கையில தரப்படும், இங்கே விசாரணை நடக்கும். இவ்வளவு இதுல விளங்குது. இந்த இது வரைக்கும் வாசித்த குர்ஆன் வசனங்கள்ல இருந்த கதை இல்ல, கற்பனை இல்லன்னு சொந்த கருத்து ஒண்ணும் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு நம்பவோட சொல்லிருக்கு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் இந்த உலகம் வந்து அழிக்கப்படும் என்பது நம்ம விளங்கிக்கிறணும். இந்த அழிக்கப்படுற இடத்துல ஈமான் கொள்ற விஷயத்துல இடையில ஒரு செய்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மறுமை நாளை நம்புவதற்குள்ள இன்னொன்று அடங்கி இருக்குது. பொதுவான ஆகிரத்து ஒண்ணு இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆகிரத்து ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடைசி நாள் ஒண்ணு இருக்குல்ல. நான் என்னைக்கு சாவணும், எனக்கு கடைசி நாள் வணங்குதா. அப்ப அதுல இருந்து எழுப்புற வரைக்கும் என்ன நடக்கும்ங்கிறது அந்த வெற்றிடமா இருக்கு பாருங்க. அதையும் அதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கோ அதை விளங்கி நீங்க நம்பி ஆகணும். அதாவது உலகம் அழிச்சிருவான்ல, விசாரிச்சிருவான் அவங்களுக்கு சரி. யாருக்கு எந்த காலத்துல அழிக்க போறானோ அந்த காலத்துல வாழ்றவனுக்கு பிரச்சனை இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கதி இப்ப என்ன, உங்க பாட்டனார் கதி என்ன, அவர் போயிட்டாரு அவருக்கு, அப்புறம் இங்க இருக்காரு அவரு, அவருடைய கதி என்ன, அதை பற்றி மார்க் ஏதாவது சொல்லுதா, நம்பணுமா இல்லையா? அதை வந்து நம்ம சொல்லி கபருன்னு ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் வந்து அதுலயும் ஒரு விசாரணை வச்சிருக்கிறான். ஏன்னா கபர் வந்து நுழைச்சு விளங்கி ஆகணும். ஏன்னா கபர் வேதனை இல்லைன்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டானோ, ஒரு கூட்டம் கபர் வேதனை ஆழம் கிடையாது, கபர் வேதனை எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி
அது பெரிய தத்துவங்கள்லாம் சொல்லி என்ன தத்துவம் சொல்ற, ஏண்டா கபர் வேதனை இல்லைங்கிறேன்னு கேட்டா, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு தப்பு பண்றான் ஒருத்தன் வச்சுக்கிறோம், ஒரு கொலை பண்றான் ஒருத்தன், ஒரு 1,00,000 வருஷத்துக்கு முந்தி. நீங்க ஒரு ஆளை கொலை பண்றீங்க இன்னைக்கு. இப்ப 2 பேரும் கபர்ல வேதனை செய்யப்படுறீங்க.